ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹிடன் பூட் ஷீட் எப்படி டவுன் பண்ணி ஒரு யூஎஸ்பியில் எப்படி பூட்டபிளாக மாற்றுறது, அதை ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டிய பிசியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹிடனை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ உங்கள் சிஸ்டம் அல்லது உங்கள் ஃபோனில் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஹிடன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், HIREN. டவுன்லோட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. இது இப்போ ரீடெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோ 10 பேஸ்டு விண்டோ ப்ரீ என்விரான்மெண்ட். இது நமக்கு வந்துட்டு அதோட சின்ன இன்ஃபோ மாதிரி அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா hidenbootcd.org அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு வெப்சைட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் மேலே 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா என்னென்ன டூல்ஸ் அந்த ஐஎஸ்ஓவோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கிறது காட்டும். எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஃப்ரீவேர் தான், எதுவும் பைரேட்டட் கிடையாது, எதுவும் பேட்சுக்கும் கிடையாது. ஸோ அதிகமான டூல்ஸ் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பேசிக்கான எல்லா டூல்ஸுமே இதில் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா டீம் ரேமேட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ இதை எப்படி டவுன் பண்ணோன்னா அந்த ஃபைல் நேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக HBCD.PE அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்துருச்சு, நமக்கு டவுன்லோட் கொடுக்குது. இதை நம்ம யூஎஸ்பியில் காப்பி பண்ணுறதுக்கு பூட்டபிள் டூல் அவங்களே தராங்க. பார்த்திங்கன்னா டாப்பில் நம்ம ஏற்கனவே கிளிக் பண்ணுவோம்ல, அந்த 3 லைனை கிளிக் பண்ணி யூஎஸ்பி பூட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ISO to USB.exe to a கம்ப்யூட்டர்னு இருக்கும். அந்த ISO to USB அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அதோட பூட்டபிள் டூல் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த ISO to USB நம்ம சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணோம்னா அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ISO to USB இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் USB டிவைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. மினிமம் ஒரு 8 GB போதுமானது. நியூ ட்ரைவ் லேபிள்னால் உங்கள் சிஸ்டத்துக்கு உங்கள் பென் ட்ரைவுக்கு தேவையான நேமை நீங்களே கொடுத்துக்கலாம். ISO ஃபைலை செலக்ட் பண்ணி 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் உள்ள பென் ட்ரைவில் எல்லாமே ஃபார்மேட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் எஸ்ன்னு கொடுத்து ஃபார்மேட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ISO பூட்டபிளாக மாறும். ஸோ ஹிடனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஹிடனோட இன்டர்ஃபேஸ் தான். இதில் எக்கச்சக்கமான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க சிஸ்டத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்காக. ஆனால் எதுவுமே பைரேட்டடோ பேட்சோ கிடையாது, எல்லாமே ஃப்ரீவேர்ஸ். ஸோ நம்மள்கிட்ட சிஸ்டம் இல்லாதனால நம்மளால் வெறும் ஸ்லைடை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கூடிய விரைவில் லைவ் பூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆன்டிவைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வேர்பைட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டிவைரஸை பற்றி சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. பெரிய ரேன்சம் மாதிரிலாம் இதை ரிமூவ் பண்ணுறது கிடையாது. ஸோ பேசிக்காக ஒரு ஷார்ட்கட் வைரஸ் இருக்குது, ஒரு ஜங்க் வைரஸ் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டேட்டா ரெக்கவரிங்க்கு ரெக்காவாக இருக்குது, சிசி கிளீனரோட ஃப்ரீவேர் தான் அதுவும். அடுத்து பார்த்திங்கன்னா இமேஜிங்க்கு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் இமேஜிங், ஸ்வாப்பிங், ஃபைல் எக்ஸ்ப்ளோரிங்க்கு, பேக்கப் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் UBP Pro அளவுக்கு இல்லை. நம்ம கூடிய விரைவில் UBP Proவோட வீடியோவையும் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.